இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாக்கோப்பு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலே ஏன் தான் தேவன் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறாருன்னு தெரியலேன்னு சொல்கிறோமே தவிர சாத்தான குறை சொல்கிறோமா? பொதுவாக நமக்கு பிடிக்காதவங்கள தான் திட்டுவோம், குறை சொல்லுவோம். இப்போது தேவனை திட்டுறோம், குறை சொல்கிறோம்னா அப்போது தேவனை நாம் வெறுக்கிறோம்னு அர்த்தமாயிரும். சாத்தானை திட்டாததுனால நம்மளை அறியாமலேயும் சாத்தானை நேசிக்கிறோம்னு அர்த்தமாகிறது. நம்ம சரியாக நடக்கும்போதும் நேர்மையாக உண்மையாக வாழும்போதும் நமக்கு கஷ்டம் சோதனைகள் வருதுன்னா அது தேவனால் உண்டானது அல்ல, சாத்தானால் உண்டாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தேவனை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால் நம்மளை தேவன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் தேவன் மேலே நமக்கு பிரியம் நம்பிக்கை இல்லாமல் ஆக்குறதுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். இப்படி நம்ம நல்லவங்களாக இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நம்ம தேவனை குறை சொல்லாமல் துதிக்கணும். அப்போ தான் சாத்தான்கிட்ட இருந்து நம்மளை கஷ்டத்துலேருந்து கடவுள் விடுதலை கொடுப்பார். நம்ம சாத்தானோட பிள்ளையாகவே இருந்து தப்பும் பாவமும் செஞ்சுட்டு இருந்தோம்னா நிச்சயமாக தேவன் தண்டிப்பார், கஷ்டப்படுத்த தான் செய்வார். இப்படி நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நாம் தான், இப்போவும் தேவன் இல்லை. அப்போது நம்ம தப்பு செஞ்சு கஷ்டத்தை அனுபவிக்கும் போதும் சரி, இல்லை நல்லது செஞ்சு கஷ்டங்களை அனுபவிக்கும் போதும் சரி, அது தேவனால் உண்டானது இல்லை, சாத்தானால் உண்டானது. அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக நேர்மையாக இருந்து நம்ம வாழும்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டாலும் நம்ம தேவனை குறை சொல்லாமல் தேவனை நம்பி துதிக்கும் போதும் விசுவாசிக்கும் போதும் நிச்சயமாக தேவன் நம்மளை அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பண்ணுவார். ஆமேன்.